வாசி பயிற்சி செய்யறவங்களுக்கு அசைவம் சாப்பிட்டா தடை ஏற்படுமா நீங்க கேக்குறீங்க. வாசி பயிற்சி அப்படின்றது வந்து நாம 10ஆம் வாசல்ல அண்ணாக்கு பாதையில மேல் நோக்கி நம்மளுடைய வாசியை ஊதுறது தான். அதுதான் வாசி பயிற்சி. அப்படி ஊதும் போது அந்த ஜவ்வு வந்து கொஞ்சம் மிருதுவா இருக்கணும். மிருதுவா இருக்கணும்னா கொஞ்சம் வந்து ஜவ்வு வந்து ஒரு எப்படின்னா ஒரு கட்டியா இருக்கக்கூடாது. அசைவம் சாப்பிட 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 அந்த வாசி போகக்கூடிய அந்த பாதை வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகும் வாசி மேல் மேல் நோக்கி எழுப்ப. அதனாலதான் நிறைய சித்தர் மகான்கள் வாசி பயிற்சி செய்யற வரைக்கும் நீங்க சைவத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணு. ஆனா வாசியோக பயிற்சியில இப்போ ஆன்மீகத்திலே நிறைய பேருக்கு சிந்தனை இருக்கு. ஏன்னா அசைவம் சாப்பிட்டா இறைவன் நம்மளை வந்து கஷ்டப்படுத்திடுவாரு அப்படி இப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கு. ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசியோக பயிற்சி நீங்க செய்யணும்னா நீங்க வாசி மந்திரத்தை வச்சுதான் செய்யணும். வாசி மந்திரம் அப்படின்றது வந்து உங்களுடைய 6ஆம் அறிவை எழுப்பக்கூடிய மந்திரம். இப்போ உங்களுடைய அறிவு 5 அறிவு தான் இருக்கும். இப்ப எல்லாம் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு வந்து ஆறு அறிவு கொண்ட மனிதன் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எல்லாருமே 5 அறிவு கொண்ட மனிதர்கள் தான். வாசியோக பயிற்சி செய்யாத வரைக்கும், வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பா நம்ம எல்லாருமே 5 அறிவு மனிதர்கள் தான். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப 5 அறிவு இருக்கும்போது 5 அறிவு ஜீவனான ஆடு இதெல்லாம் வெட்டி சாப்பிட்டோம்னா கண்டிப்பா சக இனத்தார சாப்பிடறதுக்கு சமம். அதனாலதான் சித்தர் மகான்கள் எல்லாரும் சொல்றாங்க, வாசியோக பயிற்சி செய்யும் போது நீங்க வாசி மந்திரம் பயிற்சி செய்யும் போது உங்களுடைய 6ஆம் அறிவு தான் முதல் எழுப்பப்படும். இப்ப வாசி மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணாலும் வாசியோக பயிற்சியை நீங்க செஞ்சாலுமே நீங்க அசைவம் சாப்பிட்டா கூட உங்களுக்கு பாவம் வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாசி மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணும்போது தான் உங்க உடம்புல இருக்கிற 6ஆம் அறிவே எழுப்பப்படுது. அப்போ வாசியோக பயிற்சியை நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது அதே மாதிரி வாசி மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போதும் நீங்க இறந்துட்டீங்கன்னா திரும்ப 5 அறிவுடைய பிறவி நீங்க எடுக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க 6ஆம் அறிவுடைய பிறவிதான் நீங்க எடுப்பீங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த மனுஷனும் 6 அறிவு கொண்ட மனிதனை வெட்டி சாப்பிட மாட்டான். அதே மாதிரி 7ஆம் அறிவு கொண்ட தேவர்களை 6 அறிவு படைச்ச மனுஷன் படைச்சவனை வெட்டியும் சாப்பிட முடியாது. ஆனா அதுக்கு கீழறிவான 5 அறிவு உள்ளவங்களை மட்டும்தான் நம்ம வெட்டி சாப்பிடுறோம். 5 அறிவு ஜீவனான ஆடை தான் நம்ம வெட்டி சாப்பிடுறோம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாசியோக பயிற்சி பண்ணணும், இல்லைன்னா வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணாதான் நம்ம உடம்புல இருக்கிற 6 அறிவே எழுப்பப்படும். அப்ப நம்ம 6 அறிவை எழுப்பினா மட்டும்தான் இந்த அசைவம் சாப்பிட்டாலும் நமக்கு எந்த விதமான பாவங்களும் வராது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால வாசியோக பயிற்சி செய்யும் போது அந்த வாசி மேல்நிலை அடையறதுக்கு அந்த 10ஆம் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு வந்து ரொம்ப கெட்டி ஆயிடும்ன்றதுனாலதான் அசைவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு எல்லா சித்தர் மகான்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா அசைவம் சாப்பிட்டாலும் வாசி மேலதான் போகும். ஆனா அதுக்காக அசைவம் சாப்பிட்டா வாசியோக பயிற்சியில தடை வந்துரும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்க வாசி மந்திரத்தை வச்சு செஞ்சா மட்டும்தான் தடை வராது. வாசி மந்திரம் இல்லாம நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அசைவம் சாப்பிட்டாலும் தடை வரும், சைவம் சாப்பிட்டாலும் தடை வரும். வாசியோக பயிற்சிக்கு வாசி மந்திரம் இல்லாம நீங்க வாசியோக பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா தடை வரும்.